ஆவியின் கனி என்று சொல்லி நாம் ஒரு சின்ன பட்டியலை பார்த்து வருகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களில் அந்த பட்டியல் இருக்கு. ஆவியின் கனி அன்பு என்று சொல்லி முதலாவது பார்த்தோம். ஆவியின் கனி சந்தோஷம் இரண்டாவது பார்த்தோம். ஆவியின் கனி சமாதானம் மூன்றாவது பார்த்தோம். இன்றைக்கு ஆவியின் கனியோ நீடிய பொறுமை என்று சொல்லி நான்காவது ஆவியின் கனியை குறித்து பார்க்க போகிறோம். பொறுமை என்கிறது ஒரு நல்ல குணம், அது வரவேற்கப்படத்தக்க நல்ல குணம். நம்ம எல்லாரும் அதை ஒப்புக்கொள்வோம். ஆமாம், ஒருத்தர் பொறுமையாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்ல காரியம். ஆனால் நம்ம எல்லாரும் அந்த பொறுமையை நடைமுறைப்படுத்துறது அத்தனை சுலபம் இல்லைங்கிறது நம்ம ஒத்துக்கொள்வது தான். நல்ல காரியம்தான், ஆனால் அதை செய்கிறது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் வேதம் ஆவியின் கனி பொறுமைன்னு சொல்லலை, ஆவியின் கனி நீடிய பொறுமைன்னு சொல்லுது. ஸோ அதை விட இது எங்கேயோ உயரத்தில் போகிறது போல இருக்குது. இந்த நீடிய பொறுமை என்பது தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 15வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். சங்கீதம் 85:16, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லியிருக்கு. ஸோ தேவனுடைய தன்மைகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். தேவனுக்கு நீடிய பொறுமை இருக்கிறதுனால ஒரு பக்க விளைவு என்னன்னு சொன்னாக்க, அதனாலேயே தேவன் ஒருத்தர் இருக்கிறாராங்கிறதே கேள்விக்குறியாயிருது. இப்போ கரண்ட் பாக்ஸ் திறந்துருக்குன்னு சொன்னால் அதில் 4 வயர் வெளியே தொங்குதுன்னா எனக்கு கரண்ட்டை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் அந்த கரண்ட் பாக்ஸ் பக்கம் நான் போக மாட்டேன். யார் தான் என்ன தான் தைரியம் சொன்னாலும் நான் அதில் கை வைக்க மாட்டேன். ஏன்? கரண்ட்டு ஷாக் அடிக்கும். ஆனால் கரண்ட்டு மேலே இருக்கிற பயம் கர்த்தர் மேலே இல்லை. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கரண்ட்டு ஷாக் அடிச்சிடும், அதனால் பயம். கர்த்தர் உடனே எதுவுமே செய்கிறதில்லை, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் ஒரு தைரியம் இருக்குது அதில். அரசன் அன்று கொள்வானா, தெய்வம் நின்று கொள்ளுமா. அதனால் இன்றைக்கி உடனே நடக்காததுனால துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடினால மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் இருக்குதுன்னு இருக்கு. அது கர்த்தர் ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. அதனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறாராங்கிறதே கேள்விக்குறியாகிறக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த பொறுமை என்கிறது நார்மலாக ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டரை பார்க்க போகிறோம்னா யாருக்காக காத்திருப்பாங்க? அவர் மீட்டிங்கில் இருக்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணணும். அங்கே பொறுமை மட்டும் இல்லை, நீடிய பொறுமையோடு தான் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைமை தாண்டி 1 மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக தான் இருந்தாகணும், நீடிய பொறுமையாக தான் இருந்தாகணும். ஒரு நாளும் கலெக்டர் நமக்காக வெயிட் பண்ண மாட்டார், நாம் தான் கலெக்டருக்காக வெயிட் பண்ணணும். இப்போ அந்த அதிகாரிக்காக நாம் காத்திருக்கிறோம், ஏன்னா அவர் நம்மளோட பெரிய அதிகாரியாக இருக்கிறார். அந்த அதிகாரி யாருக்கு காத்திருப்பார்? அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கிட்ட போய் அவர் காத்திருப்பார் இல்லையா? சீஃப் செக்ரட்டரிக்கிட்டேயோ இல்லை செக்ரட்டரிக்கிட்டேயோ அவர் போய் காத்திருப்பார். அந்த மேல் அதிகாரி யார்கிட்ட காத்திருப்பார்? அமைச்சர்கிட்ட காத்துட்டு இருப்பார். அமைச்சர் யார்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பாங்க? முதலமைச்சர்கிட்ட காத்துட்டு இருப்பாங்க. எப்போவுமே கீழே இருக்கிறவங்க தான் மேலே இருக்கிறவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க கிட்ட பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. அதுதான் இயல்பு. எப்போவுமே கீழே இருக்கிறவங்க தான் பொறுமையாக இருக்கணும். தேவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர். அவர் பேரே உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை. அப்படி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற தேவன் பொறுமையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாம் தான் அவர்கிட்ட பொறுமையாக இருக்கணும். ஆனால் அவர் தன்மை என்ன தன்மையாக இருக்கா? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவசியமே கிடையாது. அவர் பொசிஷனுக்கு அவர் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக.
பரமண்டலங்கள்ல அவருடைய சித்தம் எப்படி செய்யப்படும்? அவர் நீடிய பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பாரா? அவருக்கு என்ன சித்தமோ அது இம்மிடியேட்டா நடக்கும். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றார், பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக சொல்லி. அவர் அவ்வளவு பெரியவர். அவர் யாருக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த தேவன் எந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறார்னு சொல்லி, நோவா காலத்தில் வந்த அந்த ஜலப்பிரளயத்தின் போது நடந்த விஷயத்தை பற்றி பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 பேதுரு 3:20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாளிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். மொத்த உலகத்தையும் அழிச்சார். அவர் கோவம் வந்துருச்சு, பொறுமையெல்லாம் இழந்ததுனால அழிச்சாருன்னு இல்லையா, அவர் நீடிய பொறுமையோட காத்திருந்தாராம். காத்திருந்தும் அவங்க கீழ்ப்படியாம போனாங்கன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். இப்போ நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள்லையும் நடக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ தேவனுடைய வருகை எப்போ வருதுன்னு தெரியல, வராருன்னு சொல்கிறாங்க. அது இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வருவாரான்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்களாம். ஆனால் அவர் ஆக்சுவலாக தாமதமாக இல்லை. என்ன செய்கிறாரா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பெரியவராய் இருக்கிற அந்த தேவன் சாதாரண எளிய மனுஷராகிய நம்மேல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து தான் ஹேண்டில் பண்ணுறார். அப்படி தான் அன்னைக்கும் செஞ்சார், அப்படி தான் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் தாமதமாக இல்லையா. ஆக்சுவலாக இந்த பீரியட் அவருடைய நீடிய பொறுமையை நமக்கு காண்பிக்குது. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதே நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆவிக்குரியவர்களாய் நீங்களும் நானும் இருந்தோம்னா, ஆவிக்குரிய கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும்னா இந்த ஆவிக்குரிய கனியாகிய நீடிய பொறுமை நம்மிலே காணப்படுவது அவசியமாய் இருக்குது. இப்போ இந்த பொறுமை நல்ல காரியம்னு சொன்னேன். ஆனால் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துறதுன்றது பேசலாம், பொறுமையை பற்றிலாம் பேசலாம். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது தான் பொறுமையாக இருக்கிறோமா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ நமக்கு அது பை எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், அது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு சொல்லி. வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினைக்கிற நேரத்துக்கு நினச்ச மாதிரியெல்லாம் நடக்கிறது இல்லை. அது கொஞ்சம் அப்படி தான் போகும். மேத்தமேட்டிக்ஸ் இருக்குல்ல, அரித்மேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸில் 1 + 2 = 3. இது என்ன மேத்தமேட்டிக்ஸு? சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், டைரக்ட் ஸ்ட்ரெயிட். இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் வாழ்க்கைங்கிறது இப்படி 1 + 2 = 3ன்ற மாதிரி சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் கிடையாதான். அது ஒரு அல்ஜிப்ராவும். அதனால் அதில் மேலோட்டமாக பார்த்து டப்புன்னு முடிவு எடுத்து திடீர்னு நம்ம பேசி ஜம்ப் பண்ணிக்கிட்டு போக முடியாது. அதில் பொறுமை தேவை. அதுதான் ஞானமான காரியமாக இருக்கும். எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க, பொறுமையாக இருப்பா, அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமைன்னு வரும்போது அது இந்த உலகத்தில் உள்ள அந்த அல்ஜிப்ராவை மீட் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த நீடிய பொறுமை ஒரு அத்தியாவசியமான ஒரு அங்கமாக இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தில், லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிற இடம்
கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை பற்றி ஒரு பட்டியல் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு, அந்த சிச்சுவேஷன் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ளணும்னா என்ன அத்தியாவசியமாக தேவை? பொறுமையினால உங்கள் ஆத்துமாக்களை காத்து. நீங்கள் பொறுமையை இழந்தீங்கன்னா எதை இழந்துருவீங்க? உங்களுடைய ஆத்துமாக்களையும் நீங்கள் இழந்துருவீங்கன்னு அதனுடைய சீரியஸ்னஸை ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி இந்த வாழ்க்கையில் நாம் அந்த பொறுமையை கடைப்பிடிச்சு ஆகணும் அப்படின்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இந்த ஓட்டம் நம்ம எல்லாரும் ஓடுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுகிறோம். இதை ஒரு ஓட்டப்பந்தயம்னு, இப்போ ஒரு இடத்துல துவங்குகிறோம், ஒரு இடத்துல போய் முடிக்க போகிறோம். இந்த ஓட்டம் என்கிறது ஏதோ தற்செயலாய் நமக்கு நிகழ்ந்த ஒரு காரியம் அல்ல. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, இந்த ஓட்டம் என்ன ஓட்டமா? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். ஏதோ எதேச்சியாக நான் பிறந்துட்டேன், எதேச்சியாக நீங்கள் பிறந்தீங்க, தற்செயலாக இந்த பூமியில் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் என்று அந்த அடிப்படையில் இல்லையா. தேவன் இதை கிளியராக பிளான் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இதை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த நியமித்தின் அடிப்படையில் இந்த ஓட்டம் இருக்கு. நியமித்திருக்கிறார்னாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது நியமிக்கப்பட்டதை குறித்து அவர் என்ன கேட்க போகிறாரு? கணக்கு கேட்க போகிறார். ஏதோ நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல் ஓடுகிறோம்னு சொன்னால் அது வேறு விஷயம், அது யாருக்கு நம்ம கணக்கு கொடுக்க போகிறதில்ல. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடுகிறோம், அதனால் கணக்கு இருக்குது. இது ஒன்று கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது காரியம், இந்த ஓட்டத்தை பற்றி சொல்லும்போது, ஓட்டப்பந்தயங்களில் பல விதம் இருக்குது. வெறும்னா ஒரு 100 மீட்டர் இருக்குது. அந்த 100 மீட்டரை கடக்கிறதுக்கு சில வினாடிகள் தான் தேவைப்படும். அந்த 100 மீட்டர் பந்தயத்தை ஓடுகிறவர்களும் விளையாட்டு வீரர்கள் தான். அதே சமயத்தில் பல கிலோமீட்டர் ஓடுகிற மேரத்தான் ஓட்டம் இருக்குது, அதுவும் ஓட்டம் பந்தயம் தான். அதை ஓடுகிறவர்களும் விளையாட்டு வீரர்கள் தான். இவர்களும் பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் தான், அவர்களும் பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் தான். ஆனால் இந்த 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுறவங்க யாருமே மேரத்தான் ஓட மாட்டாங்க, ஓட முடியாது. மேரத்தான் ஓடுகிற யாருமே இந்த 100 மீட்டர்ஸை ஓட மாட்டாங்க. இந்த 100 மீட்டர்ஸ் ஓடும்போது இவனுடைய பலம் மொத்தத்தையும் அந்த சில வினாடிகளில் அவன் என்ன செய்கிறான்? ஏக்தம் யூஸ் பண்ணுறான். அந்த ஒரு 10 வினாடிக்குள்ளே அவனுடைய ட்ரைனிங், அவனுடைய ஸ்டாமினா அவ்வளோத்தையும் பயன்படுத்தி முடிச்சிடுறான். ஆனால் மேரத்தான் என்கிற ஓட்டம், நெடுந்தூர ஓட்டம், அது சில நிமிஷத்தில் இல்லை, சில மணி நேரங்கள் ஓட வேண்டிய ஓட்டம், பல கிலோமீட்டர் ஓடுற ஓட்டம். அதனால் அவன் தன்னுடைய ஸ்டாமினாவை என்ன பண்ணுறான்? வச்சுக்கிறான். அதை உடனடியாக செலவழிக்க மாட்டான். அதை நிதானமாய் ஓடி அந்த ஸ்டாமினா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி அந்த ஓட்டத்தை நிதானமாக ஓடுவான், அதை பொறுமையோடு ஓடுவான். இப்போ இந்த வசனம் சொல்லுது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் எப்படி தான் ஓடணுமா? பொறுமையோடு ஓடணுமா? இந்த ஓட்டம் 1 மாதம் 2 மாதத்தில் முடிகிற ஓட்டம் கிடையாது, அல்லது 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிகிற ஓட்டமும் கிடையாது. 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ ஓட போகிற ஒரு ஓட்டம். இன்றைக்கி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி ஓகே நான் கர்த்தருக்குள்ளே இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு எடுக்கிறது சுலபம், அது பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகே இன்றைக்கி நான் கர்த்தர் என்னை உணர்த்து வச்சுட்டார், நான் இனிமேல் இப்படி பைபிள் வாசிக்க போகிறேன், இப்படி ஜோம் பண்ண போகிறேன், அல்லது இப்படி ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறது சுலபம். ஆனால் அந்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்கிறது தான் கஷ்டம். நான் வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், வழியெல்லாம் ஜிம் இருக்கும். அந்த ஜிம் முன்னாடி அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு 4 பைக்கு 3 பைக் அவ்வளோதான் நிற்கும் ரெகுலராக. ஆனால் ஜான்வரி மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜான்வரி மாதம் ஸ்பெஷல். அப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம், ஒரு பஞ்சு நிறைய வண்டிங்க நிற்கும், எல்லா ஜிம்லேயும் நிறைய வண்டிங்க நிற்கும். இப்போ இவங்கெல்லாம் என்ன தீர்மானம் எடுத்துருக்குறாங்க? புது வருஷத்தில் நான் என்னுடைய
ஹெல்த்தை குறித்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்து நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன்னு தீர்மானம் எடுத்துருக்கிறாங்க. நல்ல காரியம், தப்பே கிடையாது, சந்தோஷமான விஷயம். ஆனால் வருஷம் ஜனவரி மாதம் கூட்டமாக நிற்கிற அந்த பைக்கு பிப்ரவரி மாதம் போய் மார்ச் மாதம் வர்றதுக்குள்ளே கடகடன்னு குறைஞ்சி ஏப்ரல் மாதம் வரும்போது ஆரம்பத்தில் முன்னாடி நின்றுது பார்த்தீங்களா வழக்கமாக அந்த 3 பைக்கு இல்லை 4 பைக்கு தான் நிற்கும், மீதி எல்லாம் காணாமல் போயிடும். தீர்மானம் எடுக்குப்பாங்க, நல்ல தீர்மானம் தான். பிறந்த நாளுக்கு தீர்மானம் எடுக்கலாம், இப்போ நியூ இயருக்கு தீர்மானம் எடுக்கலாம், அல்லது ஒரு செய்தியை கேட்கும்போது அதுக்கு ஒரு முடிவு பண்ணி இனிமேல் கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருப்பேன், அது சுலபம். ஆனால் அந்த நிலைத்து நிற்கிறதுக்கு பொறுமை வேணும். இன்றைக்கி நான் இவ்வளோ காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படி பைபிள் வாசிப்பேன், தீர்மானம் எடுக்கிறது ஈஸி. 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் நான் அதை செய்து கொண்டே இருக்கிறவனா இருந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் சவால். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, இது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், அவசரப்படாதீங்க. இந்த ஓட்டம் நெடுந்தூர ஓட்டம். இதில் உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமையோடே இதை ஓடணும். உங்களுடைய ஆத்துமாக்களை இதில் தான் காத்துக்கொள்ள முடியும். பொறுமையினால தான் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியும். எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவசரமாக இப்படி திட்டம் பண்ணி அப்படி நடந்து இத்தனை நாளில் இது இப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி போக முடியாது. ஏற்கனவே இது அல்ஜிப்ரா, அது மட்டும் இல்லை, இது நெடுந்தூர ஓட்டம். அதனால் இதில் நீடிய பொறுமை அத்தியாவசியமான காரியமாக இருக்குது. இப்போ இதில் காம்ப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம டீல் பண்ணுற ஆண்டவர் ஒரு நீடிய பொறுமை உள்ளவர். இது நெடுந்தூர ஓட்டம், இதில் நீடிய பொறுமை மட்டும் இல்லை, நம்ம யார்கிட்ட டீல் பண்ணுறோமோ அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவரே நீடிய பொறுமை உள்ளவர். அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நீடிய பொறுமையோடு இருக்கணும்னு சொல்கிறதுக்காக சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். லூக்கா 18ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம், முதல் 7 வசனத்தில். அந்த வசனங்களில் நீங்கள் வாசித்தோம்னு சொன்னால், ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறான். அவன் ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர். பார்த்துக்கங்க, தேவனுக்கு பயப்பட மாட்டானா, தேவனுக்கு பயப்பட மாட்டானா, மனுஷரை மதிக்கவே மாட்டான். தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷருக்கு மதிக்கவும் மாட்டான். அப்படிப்பட்டவன் அந்த பட்டணத்தின் அதிபதியாக இருக்கிறான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறா, அவளுக்கு எதிராளியோட ஒரு வழக்கு இருக்கு. இவன்கிட்ட தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவன் தான் இதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணணும். இப்போ அவங்கிட்ட இந்த பெட்டிஷன் போகுது. அவனுக்கு வெகு காலம் ஆகியும் இவளுக்கு அதை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு வசனம் சொல்லுது. கவலைப்படவே இல்லை. அவள் எத்தனை தடவை வந்து போனாலும் சரி, அவன் சட்டை பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு நாள் டிசைட் பண்ணுறான், இந்த லேடிக்கு இதை முடிச்சு கொடுத்துடணும்ப்பான்னு. ஏன் டிசைட் பண்ணுறான்னா, இனி வந்து இவள் நம்மளை அலட்டாதபடிக்கு இவளுடைய மேட்ரை க்ளோஸ் பண்ணிடணும், ரொம்ப தொல்லை பண்ணுறான்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். இப்போ இதை ஆண்டவர் சொல்லிட்டு இதை தேவனோட ஒப்பிடுகிறார். அதுதான் அதில் பியூட்டி. அந்த நியாயாதிபதி நீதி உள்ள நியாயாதிபதி கிடையாது, அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த நீதி உள்ள நியாயாதிபதியை அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கூட கர்த்தர் ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, இவர் கூட அப்படி செய்வாருன்னு சொல்றார். அநியாயமா இல்லை, அவன் செய்கிற மாதிரி இவர் செஞ்சார்னா அது எப்படி, எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இவர் என்ன செய்வாராம், இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற தன்னுடையவர்களுடைய விஷயத்தில், தன்னுடைய பிள்ளைங்க தான் கூப்பிடுறாங்க, இரவும் பகலும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இவர் என்ன செய்வாராம், அவங்க விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வாராம். இது நியாயம்தானே கேட்க தோணும். ஏன்னா டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ், டினைட் ஜஸ்டிஸ். எஸ், டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ். இப்போ டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுங்க. இங்கே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செஞ்சு என்ன பிரயோஜனம்னு நம்ம கேட்கலாம்.
ஆண்டவர் அப்படிதான் செய்வார்னு சொல்லிட்டு 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு கேட்டு 8வது வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்னு சொல்லு. நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அங்கெங்கிருந்து சீக்கிரம் செய்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இப்போ நான் அவர்கிட்ட பெட்டிஷன் கொண்டு போகிறேன். நான் பெட்டிஷன் கொண்டு போயிட்டு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நான் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து செய்கிறவர். எதையும் காலதாமதமாக செய்ய போகிறது இல்லை. எனக்கு வேணால் அது காலதாமதம் மாதிரி தெரியலாம். அவர் அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். என்னுடைய டைம் டேபிள் படி வேணால் செட் ஆகாமல் இருக்கலாம். அவர் டைம் டேபிளில் வித்தியாசமான டைம் டேபிள். ஸோ நான் யாரை டீல் பண்ணுறேங்கிறத யோசிச்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து காரியங்களை செய்கிறவர் என்கிறதுனால என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் சோர்ந்து போக முடியாது. நான் பொறுமையினால் என்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். தேவன் நிச்சயமாக செய்வார், சீக்கிரமாக செய்வார் என்று சொல்லி நானும் என்னவா இருக்கணும்? நீடிய பொறுமையாக இருக்கணும். இதில் வேற வாய்ப்பே கிடையாது. தேவன் அப்படிப்பட்டவர். அதனால் நாமும் அப்படி தான் இருந்து செய்ய வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். நிறைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்கிறது கூட எப்போவுமே வாக்கு தத்தங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றும் போது அந்த வாக்கு தத்தம் வரணுங்கிறது தான் காரியம். நீ இதை செஞ்சால் நான் இதை செய்வேங்கிறது தான் அந்த வாக்கு தத்தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே. இப்போ நான் அதை செஞ்சு என்னுடைய பார்ட்டை நான் செஞ்சுட்டு தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கும்போது அதுலேயும் நீடிய பொறுமை தேவைப்படும். அவர் அப்படி தான் செய்கிறவர் என்று சொல்லி வசனம் சொல்லுது. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும். எபிரேயர் 6:11-15 வரைக்கும். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்துன்னு ஆரம்பிக்கிறான். இப்போ இதை ஒன்றுக்கு ஒன்று முரண் போல காணப்படுகிற வார்த்தைகள் வருது. அசதியாக இருக்கக்கூடாது. அசதியாக இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நீங்கள் அதில் அலர்ட்டாக இருக்கணும், அல்லது நீங்கள் அதை சீரியஸாக எடுத்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போது நீடிய பொறுமையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். இப்போதைக்கு இது இல்லை, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி அதை ஓரமாக வைக்கக்கூடாதான். அதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணுமா? அசதியாக இராமல் என்ன செய்யணுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நமக்கு முன்னாடி சிலர் பெற்றிருக்கிறாங்க. எப்படி பெற்றாங்களா அவங்க? அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்பர் 1 விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டாங்க. ஓகே, எனக்கும் விசுவாசம் இருக்குது, அவங்களுக்கும் விசுவாசம் இருக்குது, பிரச்சனை இல்லை. அவங்க விசுவாசத்தோடு சேர்த்து இன்னொன்று என்ன வச்சுருந்தாங்களா? நீடிய பொறுமையினால் அதை சுதந்திரித்து கொண்டாங்களாம். நான் விசுவாசத்தை நான் கர்த்தரை சேவித்தேன், எனக்கு கர்த்தர் இந்தந்த காரியத்தை இந்தந்த காலத்தில் கொடுக்கணும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து அந்த வாக்குத்தத்தங்கள் கால தாமதமாகுது, எனக்கு இன்னும் சேரலை, குறைகளாக இருக்குன்னு சொல்லி நான் காணும்போது நான் வாழ்கிறது அந்த நீதி உள்ள வாழ்க்கை, கர்த்தரை நான் சேவிக்கிறது ஒரு அர்த்தம் உள்ளது தானான்னு சொல்லி கேள்வி வர்றது இயல்பாக வரும். ஆனால் இங்கே ஒரு மேற்கோள் காட்டப்படுது. உங்களுக்கு முன்னாலே சிலர் இருந்தாங்க, அவங்க வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சாங்க. அவங்க விசுவாசத்தினால மட்டும் சுதந்திரிக்கலை, அதை நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்தாங்க. அதை சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். எப்படி? உங்களுக்கு முன்னாடி அவங்க அப்படி சுதந்திரிச்சாங்கல்ல, அதை நீங்களும் முடிவு பரியந்தம் அவங்கள மாதிரியே பின்பற்றி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறத நாங்கள் பார்க்கணும்னு நாங்களும் ஆசையாய் காத்திருக்கிறோம்னு சொல்லுகிறோம்.
அப்படின்னா என்ன சொல்லுகிறான், அவங்க நீடிய பொறுமையாக இருந்து அந்த விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொண்டாங்க, நீங்களும் அப்படி செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்துகிறான். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கப்படுது 13வது வசனத்திலேருந்து, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவனும் இல்லாதபடினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். எங்கே சொன்னார், எப்போ சொன்னார்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் அவனுக்கு 75 வயசாக இருந்தப்போ, பிள்ளை இல்லாது இருந்தப்போ, சும்மா இருந்தவனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், எல்லா காரியத்தையும் சொன்னார். என்ன வயசு? 75 வயசு. இப்போ இந்த 14வது வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். சந்தோஷம். 15வது வசனம், அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்தேன்னு இருக்கு. அங்கே தான் அது ஒரு இழுக்குது. அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் போது சொன்ன காரியம் என்ன? நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதானே காரியம். ஆபிரகாம் பொறுமையாக இருந்து லேட்டாக கிளம்புனானா? அது சொல்லி முடித்த உடனே 4வது வசனம் முடிகிறதுக்குள்ளேயே ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன மாதிரி புறப்பட்டு போனான்னு இருக்கு. இப்போ தன்னுடைய பார்ட்டில் டிலேயே இல்லாமல் ஆபிரகாம் உடனே செஞ்சான். அதை செய்யும்போது அவனுக்கு வயசு 75ன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சந்தோஷம். 75 வயசில் புறப்பட்டாச்சு. பிள்ளை இல்லாதவனை கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். இப்போ கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, எங்கே போகிற, எதுக்கு போகிறேன்னு. என்னை ஆசீர்வதிக்க போகிறாராம், என்னை பெருக பண்ண போகிறாரான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான் இல்லையா? போயாச்சு. இவர் சொன்ன தேசத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் 75லேருந்து 76 வயசு ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? சாராள் கர்ப்பவதி ஆகணும் தான் எதிர்பார்ப்பாங்க. கர்த்தர் அந்த சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் தான் எதிர்பார்த்துருப்பாங்க. 75, 76, 77, 78, 80, 81, 82, 83, 84, 85, 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகியும் ஒன்றும் கிடைக்கல. ஒரு பிள்ளை கூட கிடையாது. 85 வயசு ஆயிடுச்சு. 85 வயசான அப்புறம் கர்த்தர் மறுபடியும் அவனை சந்திக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் சந்தித்து மறுபடியும் இப்போ சொன்ன அதே வாக்கு தத்தத்தை மறுபடியும் சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் கொஸ்டின் பண்ணுறான், என்ன ஆண்டவரே கொடுக்க போகிறீங்க, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? ஒன்றும் இல்லை, எலியேசர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு ஆபிரகாம் முணங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனை வெளியே கூப்பிட்டு வந்து, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கொடும்னா என்ன, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும்னு சொன்னாரான். அது ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியா எண்ணினார்னு 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. இதெல்லாம் ஃபேமஸான வசனம். ஆனால் இதுக்கு இடையில் இருக்கிற அந்த 10 வருஷ கேப்பில் நீங்கள் உங்களை போட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதுக்கு அப்புறமா விசுவாசிக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியங்கிறது தெரியும். அவன் நீடிய பொறுமையாக இருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டான்னு சொன்னால் 10 வருஷமாக அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன பதில் சொல்லியிருக்கணும்னு யோசித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒய்ஃபே நிறைய கேள்வி கேட்டிருப்பான். கூடவே அண்ணன் பையன் வேறு இருக்கிறான், அவன் என்னென்ன கேள்வி கேட்டானோ தெரியாது. எவ்வளோ பேர் வந்து போயிருப்பாங்க, அவங்கெல்லாம் என்னென்ன கமெண்ட் அடித்தாங்களோ தெரியாது. எல்லாத்தின் மத்தியிலையும் இல்லை அவர் ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, தருவார், ஒன்றும் கையில் வரல, ஆனாலும் வெயிட் பண்ணுறேன், வரல. சரி, இப்போ 85 ஆச்சு, இப்போயாவது கிடைக்கணும்ல. 85லேருந்து அடுத்த 15 வருஷம் மறுபடியும் ஒன்றுமே இல்லை. 100வது வயசில் தான் ஈசாக்கு கொடுக்கப்படுகிறான். இப்போ கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம ஆயுசே போயிடுற மாதிரி இருக்காதுல்ல இல்லை? அவனு சாதாரணமாக நம்ம அதை வாஸ்து கடந்து போகிறது ஈஸி. அந்த இடத்துல நீங்கள் நின்று உங்களுக்கு அது நடக்கிறதா நினச்சி பாருங்கள், அந்த 25 வருஷம் எப்படிப்பட்டதா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்.
பொறுமையாய் காத்திருந்து. யார் என்ன பேசினாலும் சரி, எவ்வளவு சோர்வுற பண்ணுகிற சூழ்நிலைகள் எழும்பினாலும் சரி, இவன் மனதிலேயே என்னென்ன கேள்விகள் எழும்பினாலும் சரி, பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஸோ விசுவாசமும் இருந்தது, நீடிய பொறுமையும் இருந்தது. இங்கே ஆபிரகாம் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு. நம்ம தாவீதையும் எடுத்துக்கலாம். தாவீது அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு, அவன் எந்த விதமான ஒரு இது கிடையாது, ஆம்பிஷன் கிடையாது அவனுக்கு லைஃப்பில். அவன் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தான். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணின நாளில் இருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அடுத்த ஏறக்குறைய 13-14 வருஷம் உயிருக்கு பயந்து அவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை வருது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அந்த வாலிப நாட்கள், அவன் சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டிய வாலிப நாட்களில் பயந்து 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 ஓட வேண்டியதாக இருக்குது. அவனும் அவனோட இருக்கிறவங்களும் சேர்ந்து ஓட வேண்டியதாக இருந்தது. 30 வயசில் அவன் ராஜாவாகிற வரைக்கும் இந்த பீரியடு கண்டினியூ ஆகுது. இப்போ வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டுச்சு இல்லை, சொல்லப்பட்ட உடனே அது நிறைவேறலைங்கிறத கவனிக்கணும். அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. அந்த பீரியட் வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டியிருக்கு, வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால, எடுத்தேன் கவுத்தேன்னு மூவ் பண்ணி போகிற தேவன் இல்லைங்கிறதுனால, நாமும் அதே மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்மளை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து தான் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியிருக்கு. இது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். இந்த ஓட்டத்தில் இந்த பொறுமை அத்தியாவசியமான காரியமாயிருக்கு. நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் டீல் பண்ணும்போது இந்த நீடிய பொறுமை ரொம்ப எசென்ஷியலான ஒரு காரியமாயிரும். இப்போ சத்தியம் சொல்கிறோம், ஒரு தடவை சொல்கிறோம், 2 தடவை சொல்கிறோம், நமக்கு உடனே என்ன வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் எரிச்சல் வர ஆரம்பிக்குது. இத்தனை தடவை சொல்கிறேன், இன்னும் இவங்க கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி இல்லை. அல்லது யாராவது தப்பு பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு இது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கண்டித்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க உடனே திருந்தணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்க திருந்துற மாதிரி தான் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க, ஆனால் திருந்தாமலே இருக்கிறாங்க. அப்படியே ரவுண்ட் அடித்து வராங்கன்னா நம்ம ஒரு அளவுக்கு தான் அவங்க பின்னாடி சுற்றுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எப்படின்னா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் வெறுப்பு வரும், நமக்கு பொறுமை இழந்துருவோம். இப்போ இந்த நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் சரி, அல்லது வசனம் சொல்லி யாரையாவது கரெக்ட் பண்ணணுன்னாலும் சரி, அல்லது யாராவது கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு வளர்ச்சியில் ஏதாவது குறைவுகள் இருந்தாலும் சரி, நமக்கு பொறுமையே இருக்கிறது கிடையாது. நம்ம ஒரு டைம் டேபிளில் நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது அப்படி இல்லையா? அதில் என்ன பண்ணணுமா, நீடிய பொறுமை அவசியம்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5 இல்லை, இது வேற விஷயம். சரி, யாக்கோபு 5 9வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும். யாக்கோபு 5 9லேருந்து 11 வரைக்கும். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எப்போ ஜோம் பண்ணுவோம், பேசி பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னா தான் இது மேல் இடத்துக்கு போகும். ஆண்டவரே பாருங்கள், இவ்வளோ தூரம் சொல்லி கூட இது சரி வரலன்னு சொல்லி நாம் அப்படி முறையிட்டோம்னா தேவன் நம்மளே என்ன செஞ்சுருவாராம், நம்மளை நியாயம் தீர்த்துருவாராம். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக கொள்ளுங்கள். பைபிளில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எலியா மாதிரி நான் செய்யணும், எலிசா மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படலாம். ஆனால் எலியாவையும் எலிசாவையும் மோசேயையும் எரேமியாவையும் ஏசாயாவையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நீடிய பொறுமையை எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அல்லது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய இடத்துலலாம் நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த பொசிஷனே எப்பயோ ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துருப்போம். நமக்கு இதெல்லாம் தேவைப்படாத, சரிப்படாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ வெளியே வந்துருப்போம்.
எரேமியாவுக்கு பேரே வீப்பிங் ப்ராஃபிட் இல்லை? அவன் அழுதுகிட்டே தான் கிடக்கிறான். எத்தனை முறை சொல்லி எப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் அழிவு வந்த அப்புறமும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறம் சிறையிருப்புக்குள்ளே போன அப்புறமும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவனுடைய காரியம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? நீடிய பொறுமை தேவை. நீடிய பொறுமை இல்லாமல் நம்ம ஒருத்தர் ஹேண்டில் பண்ணவே முடியாது. தேவனை ஒரு முறை பார்த்துருங்க, அவர் நம்ம மேலே எவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கங்க. அவர் பொறுமையை இழந்து அப்போவே ஒன்று போட்டிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசித்து பாருங்கள். நம்ம விஷயத்திலே அவர் அவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கிறார்னா நம்ம மற்றவங்க கிட்ட நீடிய பொறுமையாக தான் இருந்தாகணும். அப்படி தான் இருந்தாகணும். அது அப்படி தான் ஸ்லோவாக தான் நடக்கும். இப்போவே நடக்கிறதுக்கு பதிலாக இப்படி போய் ஒரு சுற்று வந்து தான் அது நடக்கும். பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க, நடக்கும். நம்ம விதைச்ச உடனே முளைக்கும்னு காத்துட்டு இருக்கக்கூடாது இல்லை? பயிரிட்டவன் என்ன செய்கிறானா, விதைச்சிட்டு அதை அறுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் தான் அதை அறுக்கணும். எங்கே டைம் ஆச்சுன்னு உட்காந்துக்கிறதுலாம் இல்லை. அதே போல் கர்த்தருடைய காரியங்களில் நாம் ஒருத்தரோட ஒருத்தர் பழகும்போது அந்த நீடிய பொறுமை அத்தியாவசியமான காரியமாக இருக்கு. வருகை வருது. கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லும் போதும் அதுக்கு 2 வசனம் முன்னாடி 7-8 வசனங்கள், யாக்கோபு 5:7-8, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருந்தால் நீடிய பொறுமை தேவையில்லை. இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் போல இருக்கிற டேர்ம்ஸு ஒரே சென்டென்ஸில் வருது. நீடிய பொறுமையோடு இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வாருங்கிறது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் நீடிய பொறுமையாக காத்திருங்க, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குன்னு சொல்கிறது. அது எவ்வளோ சமீபமாக இருக்குன்னு தெரியாது, அது வரட்டும். ஆனால் வர்ற வரைக்கும் என்ன செய்யணுமா? அவ்வளோதான். அதில் இதே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த நீடிய பொறுமையை குறித்து அவன் கலாத்தியர்கள் எழுதும்போது எழுதுகிறான், எபேசியர்கள் எழுதும்போது எழுதுகிறான். எல்லா இடத்துலையும் இந்த நீடிய பொறுமையை பற்றி இருக்கும். நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்த்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிள் மேட்டர் என்னன்னு சொன்னால், சாதாரணமாக எளியவர்கள் தான் மேலே இருக்கிறவங்ககிட்ட பொறுமையாக இருக்கணும். மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்ககிட்ட பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர் நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. இப்போ அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஆவியின் கனி ஆகிய இந்த நீடியின் பொறுமை இல்லாமல் இந்த ஓட்டத்தை ஓடவே முடியாது. இது நெடுந்தூர ஓட்டம். இதில் நீடிய பொறுமை அத்தியாவசியம். தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறதுனால ஜபத்திலையும் சரி, வாக்கு தத்தத்திலையும் சரி, எல்லா காரியங்கள்லையும் சரி, நம்ம இன்னொரு மனுஷரோட டீல் பண்ணுறதுலையும் சரி, இந்த நீடிய பொறுமை இல்லாமல் காரியங்கள் நடக்காது. நாம் அவசரப்பட்டோம்னா காரியங்களை நாம் கெடுத்து போடுவோம், நாம் சோர்ந்து போயிடுவோம். அதனால் யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது. இந்த கனி நம்மிலே காணப்படுவது அவசியம். இதை மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க. அவரே நீடிய பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. இப்போ நான் ஏன் ஜம்ப் பண்ணுறேன்னு யோசித்துக்கங்க. அப்போ நீங்கள் ஜம்ப் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான். இப்போ அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணுமா? நீடிய பொறுமை உள்ளவராக. ஸோ என்ன சிச்சுவேஷன்னாலும் சரி அவசரமே படாமல் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறவர்களாக இருக்கும். கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.